நன்றி. ஓகே, நன்றி. தோழர்களே, நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மகத்தான ஒரு இலக்கிய பணியில் தொடர் பயணமாக சமூகத்தினுடைய அர்ப்பணிப்பாக தோழர் ஜீவாவனுடைய கனவை முன்னெடுக்கிற பயணமாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, அப்படி இன்றைக்கு 77ஆம் நாள் நிகழ்வில் 76வது அதிகாரமான பொருள் செயல் வகை என்கிற அதிகாரத்தை நாம் இன்றைக்கு முற்றுதல் வாயிலாகவும் உரைப்பொழிவு வாயிலாகவும் பின்னூட்டத்தினுடைய செறிவாலும் தமிழ்கூறும் இலக்கிய உலகிற்கு பதிவு செய்ய இருக்கிறோம் தோழமைகளே. அப்படி இன்றைய தினத்தில் முற்றுதல் செய்வதற்காக நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தினுடைய சாத்தூரில் இருக்கக்கூடிய SHN ஏந்தல் ஹார்வி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய 8ஆம் வகுப்பு மாணவி அன்சிகா ஜெனிஃபர் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு முற்றுதல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு உரைப்பொழிவால் நிகழ்த்த இருக்கக்கூடிய தோழமையை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். காரணம், இந்த நிகழ்வு அமையப்பெறுகின்ற பொழுதெல்லாம் பின்னூட்டம் சொல்லுகிற ஆளுமைகள் நம்முடைய பொதுச் செயலாளர், குறிப்பாக நெறியாளர்களை பாராட்டுகிறீர்கள். ஆனால் இதற்கு பின்பு பணி செய்யக்கூடிய, தன்னுடைய பெயரை வெளியில் தெரியாமல் பணி செய்யக்கூடிய மிகப்பெரிய பணியான அந்த அழைப்புதல், அச்சடிப்பு, தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொண்டு செய்கிற நிகழ்வு, இன்னமும் சரியாக சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தினுடைய அந்த கணினிக்கான இணைப்பு எல்லாவற்றையும் செய்கிற அற்புத பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகளில் குறிப்பிடத்தக்கவர்களில் நமது ரேவதி அவர்கள் அமைகிறார்கள். ரேவதி சின்னத்துரை அவர்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் அவருடைய மருத்துவமனையில் செவிலிப் பணியும் அலுவலக பணியும் இணைந்து பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை. எப்பொழுது பேசினாலும் வாஞ்சியோடு சகோதரத்தோடு அழைக்கின்ற நம்முடைய ரேவதி சின்னத்துரை அவர்கள் உரைப்பொழிவால் இப்பொழுது இரண்டு ஆளுமைகளையும் வரவேற்பதில் நாம் பெருமை அடைகிறோம் தோழமைகளே. முதலாவதாக முற்றுதல் செய்ய வருமாறு அன்சிகா ஜெனிஃபர் அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். வணக்கம். என் பெயர் அனிஸ்கா ஜெனிஃபர். என் அப்பா பெயர் எபினேசர். என் அம்மா பெயர் ஷாலினி. 76வது அதிகாரம் பொருள் செயல் வகை. பொருள் இல்லாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், எல்லாரும் செல்வர். 1133 குரல் இருக்குல்ல, 950 குரல் என்ன உடனே சொல்லுவா. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. யாரும் பேசுறீங்க, பேச வேணாம். அம்மா நீங்க சொல்லுங்க. பொருள் இல்லாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், இல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பே. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளர்க்கு எண்ணில் செய்து சென்று. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள். அருளோடும் அன்போடும் வர பொருளாக்கம் புல்லார் புலவிடல். உருபொருளும் ஊழ்கு பொருளும் தன் ஒன்னாத் தெருபொருளும் வேந்தன் பொருள். அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. குன்றேறி யானை போர் கன்றாற்றல் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை. செய்க பொருளாக செருணர் செருக்கற்கும் எத்தறிக்குரியதில். ஒன்பொருள் கற்க இயற்றார்க்கு எம்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. நன்றி. நன்றி ஜெனிஃபர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பெற்றோர் பெயர் மறுபடியும் சொல்லுங்க. அம்மா, உங்க பெற்றோர் பெயர் மறுபடியும் சொல்லுங்கடா. அப்பா பெயர் எபினேசர், அம்மா பெயர் ஷாலினி. எபினேசர், ஷாலினி இணையருடைய அருமை மகளுக்கு
தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தொலைமை சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக உங்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், உங்கள் பள்ளியினுடைய தமிழாசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தொலைமை சார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம் தோழமைகளே. அடுத்ததாக நாம் மிகவும் மதிக்கிற உண்மையிலே இந்த நிகழ்வுடைய அர்ப்பணிப்பாக இருக்கக்கூடிய ரேவதி சின்னத்துரை அவர்கள் இப்பொழுது பொருள் செயல் வகை என்கிற அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு தருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, உரைப்பொழிவு தருக. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுடாமா. அனைவருக்கும் வணக்கம். முதலில் எனது தோழியின் மகள் ஜெனிஃபர் முற்றோதல் செய்தமைக்காக அவளுக்கு வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்னும் இளமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி, எங்கள் கண்ணை திறந்து உலகத்தை விளக்கி கருத்தோடு இசைத்த மொழி, வேறு வண்ண பிற மொழி கற்க அறிய உதவிய வன்மை பொருந்திய மொழி, எங்கள் தமிழன்னை வாழிய வாழியவே என்று வாழ்த்துவோமே என்று எம் தாய்மொழியாம் தமிழுக்கு என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேங்க ஐயா. 2 அடிகளில் 7 சொற்களில் உலகை அளந்த ஒரு நூல், உலக தத்துவத்தை எடுத்து கூறும் ஒப்பற்ற நூல். 2 அடியில் வாழ்வை கற்பித்து ஒழுக்கத்தை சொல்லும் பல பல குறள்கள். நீதி சொல்லும், கல்வி சொல்லும், நன்றி சொல்லும், நட்பு சொல்லும், மொத்த வாழ்வையே விளக்கி சொல்லக்கூடிய நூல். காலங்களை கடந்து நிற்கும் கருத்து குவியல்களை கண்ணோடு ஒத்தி எடுக்க நமக்கு 2 கண்களும் கரங்களும் போதாது. எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய நூல். எந்த ஒரு மதத்தையோ மொழியையோ இனத்தையோ நிறத்தையோ சார்ந்து இல்லாத ஒரு நூலாக இருப்பதால் தான் இதனை உலக பொதுமறை என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கு மேல திருக்குறளை யாராலுமே எந்த இடத்துலையுமே புறக்கணிக்க முடியாது. இறைவன் மனிதனுக்கு கூறியது பகவத்கீதைன்னு சொல்றாங்க. மனிதன் கடவுளுக்கு கூறியதா திருவாசகம் சொல்றாங்க. ஆனால் மனிதன் மனிதனுக்கே வாழ்வியல் நெறிகளை கூறியதுதான் திருக்குறள். இத நம்ம பாரதி எப்படி சொல்லியிருக்காருன்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று புகழ்ந்து கூறியிருக்காரு. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் அல்லு தொருஞ்சுவை உள்ளந்தோறும் உணர்வாகும் வண்ணம் கொள்ளும் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று சிறப்பாக கூறியுள்ளார். இப்ப நான் சொல்ல போற அதிகாரம் 76வது அதிகாரம், பொருள் செயல் வகை. பொருள் செயல் வகை அப்படின்னா, பொருள் அப்படின்னா நம்ம செல்வம் பணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த பணத்தை சேர்க்கக்கூடிய வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொருள் அப்படின்னா பணம் செல்வம்னு சொல்லலாம்னு சொல்றோம். இப்ப பணம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எல்லா இடத்துலையுமே தவிர்க்க முடியாத ஒரு சொல்லா இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். அர்ச்சகருக்கு கொடுத்தால் தட்சணை, கோவில் உண்டியலில் செலுத்தினால் காணிக்கை, யாசிப்பவருக்கு கொடுத்தால் பிச்சை, கல்வி கூடங்களில் கட்டணம், திருமணத்தில் வரதட்சணை, திருமண விலக்கில் ஜீவனாம்சம், திருமண வீடுகளில் பரிசாக கொடுத்தால் மொய், திருப்பி தர வேண்டாம் என இலவசமாக கொடுத்தால் அன்பளிப்பு, விரும்பி கொடுத்தால் நன்கொடை, விபத்துகளில் இழந்தால் நஷ்டஈடு, நீதிமன்றத்தில் செலுத்தினால் அபராதம், அரசுக்கு செலுத்தினால் வரி, அரசு பொது ஸ்தாபனங்கள் கொடுத்தால் நிதி, சட்டவிரோதமாக கையூட்டு வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம், கடன் வாங்கினால் அசல், வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் போது வட்டி, குருவிற்கு கொடுத்தால் குருதட்சணை, ஹோட்டலில் நல்குவது டிப்ஸ், செய்த வேலைக்கு மாதந்தோறும் கிடைப்பது சம்பளம், தினமும் கிடைத்தால் கூலி, பணி ஓய்வு பெற்ற பின் கிடைப்பது ஓய்வூதியம், ஏழைகள் கேட்டு கொடுத்தால் தர்மம், தானாக விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் அதுதான் தானம். இப்படி பணத்தை பத்தி நிறைய நமக்கு இருக்குது. இதுல பணத்தை பொருளை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு நம்ம வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இந்த 10 குறள்ல
முதல் 3 குறள் வந்து செல்வத்தோட சிறப்புகளை ரொம்ப உயர்வா சொல்லியிருக்காரு. முதல் குறள்லயே ஒரு மனிதனுக்கு பணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். இந்த குறள்ல பொருள் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வருது, ஆனா வேற வேற அர்த்தத்துல எழுதியிருக்காரு. பொருள் அல்லவரை ஒரு பொருட்டாக மதிக்க முடியாதவரை, அதாவது அவர் எண்ணத்துல குறைந்தவரா இருக்கலாம், இல்ல நல்ல எண்ணங்கள் இல்லாதவரா இருக்கலாம், இல்ல நல்ல செயல்களை செய்யாதவரா இருக்கலாம். அதான் பொருள் அல்லவரை. ஒரு பொருட்டாக மதிக்க முடியாதவரையும் கூட பொருளாக செய்யும், மதிக்கக்கூடிய அளவிற்கு என்ன செய்யுமா? பணம் செய்யுமா? அதாவது நம்ம அவர் என்னதான் எண்ணங்கள்ல குறைவானவரா இருந்தாலும் அவர்கிட்ட காசு இருந்தது, பணம் இருந்தது அப்படின்னா அவருக்கு மரியாதை கொடுக்கதான் செய்யணும் அப்படின்னு முதல் குறள்லயே வந்து சொல்றாரு. அப்படிப்பட்ட காசு இல்லாதவங்க கிட்டதான் அறிவில் சிறந்தவங்களும் எண்ணத்தில் உயர்ந்தவங்களும் கூட போய் ஒரு கட்டத்துல நிற்க வேண்டிய சூழ்நிலை வரதான் செய்யுது. அதைத்தான் முதல் குறள்லயே சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது குறள்ல வந்து இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இல்லாரை அப்படின்னா என்ன? ஒருத்தர் கையில காசு பணமே இல்லை, அதான் இல்லாரை. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். எள்ளுவன்னா என்னது? நகைத்து பேசுறது, கேலியா பேசுறது. அப்ப ஒருத்தர் கையில காசு இல்லை அப்படின்னா யாருமே மதிக்க மாட்டாங்க, அவரை வந்து எள்ளி நகையாடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான், அவர் வந்து ஒரு நல்ல அரசியல்களே ஈடுபடலைன்னே வச்சுக்கோங்க, ஆனா அவருக்கு வந்து சிறப்பு செய்தல் அப்படின்னா இப்ப சாதாரணமா ஒரு கல்யாண பத்திரிகையோ இல்ல விசேஷங்களுக்கோ கூப்பிடும் போது, ஒரு செல்வந்தரை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவாங்க? நல்லா தட்டுத்தாம்பழத்தோட பழங்கள்லாம் வச்சு அவரை போய் சிறப்பு செஞ்சு கூப்பிடுவாங்க. ஆனா நம்மள மாதிரி ஆட்களை எப்படி கூப்பிடுவாங்க? பத்திரிகை கொடுத்து வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும்போது அதுதான் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு இந்த குறள்ல. இப்ப இதுல ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப ஒரு சபையில கூட ஒருத்தர் பேசுனாங்க அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் இல்ல கொஞ்சம் வசதி குறைவானவர்கள் பேசும்போது, அவன் கிடக்குறான் வெட்டி பைய, சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்ல, அவன்லாம் என்னத்த பேசுவான், அவன் சொல்றதெல்லாம் கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க. அடுத்ததா வந்து 3வது குறள், பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று. பொய்யா விளக்கம் அப்படின்னா அணையா விளக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஒருத்தர் கையில பொருள் இருந்தது அப்படிங்கிறன்னா, பொருள் அப்படிங்கிற ஒரு அணையாத விளக்கு அவர் கையில இருந்தது அப்படின்னா அவரு நின்ன இடத்துல இருந்து எந்த செயலையும் எங்கனாலும் எப்படினாலும் செய்யலாம். அதுதான் சொல்றாங்க, பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று. எந்த தேசத்துக்கு வேணாலும் நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சு முடிக்கலாம். அதான் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், பணம் பத்தும் செய்யும், மணி மேக்ஸ் மெனி திங்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. இருள் அறுக்கும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து நம்ம பகை, துன்பம், கஷ்டம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளோட கஷ்டத்தையும் அறுக்கும், நம்மளோட பகைவரையும் அறுக்கும். அப்ப நம்மளோட கையில அந்த அணையாத விளக்கு அப்படிங்கிற பொருள் இருந்தால் நம்ம இருந்த இடத்துல இருந்து எந்த வேலையுமே நம்மளால செய்ய முடியும். இப்ப இந்த 3 குறள்லையுமே வந்து இவர் பணத்தை பத்தி சொல்றதுல நமக்கே எப்படியாவது காசு சம்பாதிச்சிடணும்டா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு தீராத ஒரு இது வந்துடும். அந்த அளவுக்கு வந்து பணத்தை பத்தி உயர்வா சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம சொல்றோம் பணம் வந்து நிம்மதியெல்லாம் தராது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து பணக்காரங்க தான் சொல்ல முடியும். ஒரு ஏழை தன்னோட மகளுக்கோ மகனுக்கோ ஒரு ஃபீஸ் கட்டும் போது அவங்க கிட்ட போய் நிற்கும் போதுதான் பணம் தான் நிம்மதி தருங்கிறது அவங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு புரியும். அப்ப பணத்தை சம்பாதிச்சுட்டு அந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்லலாம், பணம் வந்து நிம்மதி தராது அப்படிங்கிறது. அடுத்ததான் வந்து இப்ப வந்து பணம் தான் ரொம்ப உயர்வு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லிட்டாரு. ஆனா அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பொருளை ஈட்டணும் அப்படிங்கிறத
அடுத்த 3 குறள்ல சொல்லியிருக்காங்க. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். திறன் அறிந்துனா என்ன? நம்மளோட திறமையின் மூலமாக, தீதின்றி தீய செயல்கள் இல்லாமல் ஈட்டக்கூடிய பொருளின் மதிப்பு. அப்ப நம்மளோட திறமை இருக்கணும், அதுல நம்மளோட உழைப்பு இருக்கணும். எந்த தீய செயல்களையும் ஈடுபடாம கிடைக்கிற பொருளோட மதிப்பு வேற லெவல்ல இருக்கும். கரெக்டு தானுங்க? இப்ப அந்த பொருளை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சேர்க்கக்கூடிய பொருள்னாலதான் நமக்கு அறத்தையும் இன்பத்தையும் தர முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அறத்தோட இன்பத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளோட திறமையின் மூலியமாகவும் தீய செயல்கள் இல்லாமையும் தான் நம்ம பொருளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறள், அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். இதுல அருள் அப்படின்னா கருணை, அன்பு அப்படின்னா இப்ப நம்ம அன்புனா என்னங்க? தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட காமிக்கிறது அன்பு. இப்ப நம்ம குடும்பத்தோட இருக்கிறவங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க, நம்மளோட நண்பர்கள், அவங்க கிட்ட காமிக்கிறது அன்பு. அந்த அன்பு போக போக பெருகி நம்ம தெரியாதவங்க கிட்டையும் காட்டுறதுதான் அருளா மாறும். அதுதான் அன்புக்கும் அருளுக்கும் உள்ள வித்தியாசம்னு நான் நினைக்கிறேன். இப்ப அந்த அன்பு மத்தவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்டையும் காமிக்கும் போது அது அருளா மாறுது. அப்ப இப்ப நமக்கு காசு கிடைக்குது, அதுல அன்பும் இல்லை அறனும் இல்லை அப்படின்னா அது நல்ல வழியில வரலன்னு அர்த்தம். தீய வழியில வந்தது அப்படின்னா நம்ம நல்லவங்களா இருந்தால் அதை புல்லார் புரளவிடல், அதை ஏத்துக்கிட கூடாது அப்படின்னு இந்த குறள்ல சொல்றாரு. அதுதான் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணா சொல்லலாம். இப்ப நம்ம எங்க ஹாஸ்பிட்டலே இப்ப நான் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்சூரன்ஸுக்கு அடிச்சு கொடுக்குறோம், இல்ல எங்க ஸ்டாஃப்ஸே கேர் கொடுக்குறாங்க. ஆனா அந்த பேஷண்ட் கிட்ட, அந்த நோயாளிங்க கிட்ட ஒரு அன்பளிப்பாவோ அவங்க கொடுக்குறாங்க, அவங்களாவே தானாவே கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கிடுவோம். ஆனா அதை நம்ம வாங்கினோம்னா அவங்களே நோயாளியா வந்திருக்காங்க, கஷ்டத்துல வந்திருக்காங்க. அப்ப அந்த பணத்தை நம்ம வாங்கினோம்னா அது நமக்கு உழைப்பால வந்தது கிடையாது. ஏன்னா நம்ம உழைக்கிறதுக்கு தகுந்த சம்பளம் நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த பணத்துல அன்போ அருளோ இருக்காது. அப்படி கிடைக்கக்கூடிய பணத்தை வாங்கக்கூடாது, அதை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த குறள், உருபொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள். இது ஒரு நாட்டின் அரசனுக்காக சொல்லப்பட்டதா இருக்குது. உருபொருள் அப்படின்னா ஒரு அரசாங்கத்திற்குரிய பொருள். அதாவது இந்த கனிம வளங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் அரசாங்கத்திற்குரிய பொருள். இந்த புறம்போக்கு நிலம், அதாவது யாருமே உரிமை கொண்டாட முடியாம இருக்கிற பொருள், அது எல்லாமே அரசாங்கத்திற்குரிய பொருள். உள்கு பொருள் அப்படின்னா அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பொருள், அதாவது வரி. இது உள்கு பொருள் அப்படின்னு சொல்றோம். தன் ஒன்னார் அப்படின்னா தன்னோட பகைவரை வென்றதால் கிடைக்கக்கூடிய பொருள், அதுதான் தன் ஒன்னார் தெரு பொருளும். அப்ப இந்த 3 ஒரு அரசனுக்குரிய பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த குறள்ல. இப்ப ஃபர்ஸ்ட் 3 குறள்ல செல்வத்தோட மதிப்பு உயர்வா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செல்வத்தை நல்ல முறையில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட் அந்த 4 குறள்ல அப்படி நல்ல முறையில் சேர்க்கக்கூடிய பொருளின் பயன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. அன்பு அப்படிங்கிறது அந்த அன்பு ஈன்ற குழந்தை தான் அருள். அப்பயே நம்ம பார்த்துட்டோம். அன்பு பெருக பெருக அது அருளாவே மாறிடும். அப்ப அன்பு பெற்றெடுத்த குழந்தை தான் அருள் அப்படின்னு சொல்றோம். அந்த அருள் யாரால வளரும், யாரால வளர்க்கப்படும் அப்படின்னா பொருள், பணம் அப்படிங்கிற செவிலித்தாயால் வளர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இப்ப நான் 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அறத்தை வளர்க்கணும், நல்ல முறையில இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த அருள், அந்த அன்பு எங்க இருந்து வருது? அறச்செயல்கள்னால வருது. அப்ப நான் அந்த அறச்செயல்களை செய்யணும் அப்படின்னா எனக்கு பொருள் வேணும்ல, நினைச்சா மட்டும் போதுமா? அதுக்கு செய்யறதுக்கு நமக்கு பொருள், பணம் வேணும் தானே. அப்ப அப்படிப்பட்ட பொருள் செவிலியால் வளர்ப்பு தாயால் வளர்க்கப்படுது. அப்படின்னாதான் நம்ம அந்த அறச்செயல்களை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறள், குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை. இது ரொம்ப நல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச குறளுங்க. அதாவது தன்கைத்து ஒன்றா உண்டாக செய்வான். தன்கைத்து, தன்னுடைய கைப்பொருள், அதாவது தன்னோட கையில காசை வச்சுக்கிட்டு உண்டாக செய்வான், ஒரு தொழிலை செஞ்சான் அப்படின்னா, அதாவது தன்னோட கையில நேர்மையாக தீய வழியில் இல்லாமல் சேர்க்கக்கூடிய பொருளை வைத்து கொண்டு ஒருவன் ஒரு தொழிலை செஞ்சாங்க அப்படின்னா அது எப்படி பாதுகாப்பானதா இருக்கும், அந்த தொழில் அவனுக்கு எப்படி பாதுகாப்பா கொடுக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு உவமையை வச்சு சொல்லியிருக்காரு. என்ன உவமையை சொல்லியிருக்காரு? ஒரு குன்றின் மேல நம்ம ஏறிட்டு கீழே 2 யானைகளுக்கு நடுவுல நடக்கிற போரை பார்த்தோம்னா அது நமக்கு எவ்வளவு பாதுகாப்பானதா இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டு தானே? அதாவது இப்ப நம்ம கையில ஒரு 20 லட்ச ரூபாய் வச்சிருக்கோம், அதுல 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்ச ரூபாய் செலவானாலும் நமக்கு பாதிப்பு ஏற்படாது. இதே இது ஒரு 20 லட்ச ரூபாய் கையில வச்சுட்டு நான் 50 லட்ச ரூபாய்க்கு நான் வீடு கட்டணும்னு நினைச்சேன்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடன் வாங்கி அதுல வீடு கட்டணும்னு நினைப்பேன். ஆனா அதனால ஆபத்து தான் நமக்கு வரும், பாதுகாப்பு இருக்காது. அதைத்தான் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்களேன். இப்ப கையில பொருளே இல்லாம நம்ம ஒரு தொழிலையோ ஒரு வீட்டையோ கேட்டோம்னு வச்சுக்கோங்க, யானை போற குன்றின் மேல் ஏறி நின்று பாக்குற மாதிரி இருக்காது, யானைக்கு நடுவுலயே நின்று கூட இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு கண்டிப்பா அங்க பாதுகாப்பு இருக்காது. அதைத்தான் சொல்றாரு. அடுத்து, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கு அதனின் கூறியது இல். இதுவும் ரொம்ப பயங்கரமான குறளுங்க. அதாவது செய்க பொருளை அப்படின்னு நமக்கு ஆர்டர் போடுறாரு, கட்டளை இடுறாரு. ஏன் செய்க பொருளை அப்படின்னு கட்டளை இடுறாரு? எதுக்காக கட்டளை இடுறாரு? ஒன்ன வேண்டாதவன், ஒன்ன பகைச்சவன், உனக்கு பிடிக்காதவன், ஒன்ன பிடிக்காதவன், மேக்சிமம் நம்மளை பிடிக்காதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்களோட கர்வத்தை அடக்கக்கூடிய கூர்மையான வாள் எது அப்படின்னா நீ சம்பாதிக்கக்கூடிய பொருள், அதுதான் அவங்களை அடக்கக்கூடிய கூர்மையான வாளா இருக்கும் அப்படின்னு இந்த குறளை சொல்றாரு. அதாவது என்ன சொல்றது, இப்போ ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வர்றாரு, அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவன்லாம் என்னத்த உருப்பட போறான், இவன்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு அவங்கள முன்னேற விடாம தடுப்பாங்க. அவங்கள ரொம்ப கேலி பண்ணுவாங்க, கேலி பேசுவாங்க. அவங்களெல்லாம் நம்ம அடக்கணும் அப்படின்னா நம்ம செயல்கள்ல தான் காமிக்கணும். எப்படி காமிக்கணும்? இவனெல்லாம் நம்ம இழிவா நினைச்சிட்டோமே, இவனையா நம்ம கேலி பேசிட்டோம், ஜெயிச்சிட்டானே, சம்பாதிச்சிட்டானே அப்படின்னு நம்ம பகைவர்கள் நம்மளை நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ள குமைந்து போகணும். அதனால செய்க பொருளை அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அடுத்த பொருள், ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. ஒன்பொருள் அப்படின்னா சிறந்த பொருள், காழ்ப்ப மிகுதியாக, இயற்றியார்க்கு உண்டாக்கியவர்க்கு, ஏனை பொருள் என்பொருள் அதாவது எளிய வழியில் ஏனை இரண்டும் ஒருங்கு. ஏனை இரண்டும் தான் என்னங்க? அறம், பொருள், இன்பம். இப்ப இந்த பொருளை சிறந்த பொருளை மிகுதியாக நல்ல வழியில் சேர்க்கிறவங்களுக்கு மீதி இருக்கிற அறம், இன்பம் ரெண்டுமே தானாகவே அவங்களுக்கு அமைந்து விடும் அப்படின்னு இந்த குறள்ல
சொல்லியிருக்காரு. அதுதான் ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இதுல இன்னொரு ஒரு சின்ன என்னோட கருத்து சொல்லிக்கிறேன். இப்ப என்னடா இது பணம் பணம்னு சொல்றாங்க, பணம் தான் முக்கியமா அப்படின்னு சொன்னா, வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது. ஆனா வாழ்றதுக்கு கொஞ்சம் பணம் முக்கியம். அது யாராலையும் மறுக்க முடியாது. இப்ப நம்ம பிறக்கும் போதே எதுவும் கொண்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டு போறதும் கிடையாது. அதே மாதிரிதான் செல்வம், பொருள் அப்படிங்கிறது நிலை இல்லாததுதான். அது எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட இருக்கும். இப்ப இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப வசதியா இருக்காரு, அவரோட பிள்ளைங்கள் எப்படி இருப்பாங்க? செலவாளியா இருப்பாங்க. அப்ப செலவாளியா இருக்கக்கூடிய பிள்ளைங்க கடனாளியா இருப்பாங்க. கடனாளியா இருக்கிறவங்களோட பிள்ளைங்க பொறுப்பாளியா மாறிடுவாங்க. அப்ப அந்த பொறுப்பாளியோட பிள்ளைங்க மீண்டும் செல்வந்தரா வருவாங்க. அப்போ செல்வம் என்னைக்குமே யாருக்குமே நிலையானது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எனவே நம்ம செல்வம் நம்ம கிட்ட நல்லபடியா நம்மளோட உழைப்புல திறமையால வந்தது அப்படின்னா, அந்த செல்வத்தை வச்சு நம்மளால எவ்வளவு தூரம் யாருக்கு நல்ல அரசியல்கள் செய்ய முடியுமோ அந்த மாதிரி அரசியல்களை செஞ்சோம் அப்படின்னா, அரசியல்களை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்பமயமான வாழ்வு கிடைப்பது உறுதி அப்படின்னு இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. எனக்கு வாய்ப்பளித்த ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகிறேன். வணக்கம். ரேவதி அம்மா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு உங்க பாணியில சொல்றதுன்னா தவறா எடுக்க வேணாம். வயதை மீறிய ஞான செருக்குன்னே சொல்லலாம். அது மிகப்பெரிய தவம். எனக்கு உண்மையில நான் எத்தனையோ உரைப்பொழிவாளர்கள் கேட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஒப்பீடு என்பது தன் வயதை மீறிய ஒரு ஒரு ஞான சிந்தனை, அப்படித்தான் சொல்லணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் நீங்க இந்த மருத்துவத்துல நோயாளிகிட்ட பணம் வாங்கலாமா என்கிற கேள்வி கூட இதெல்லாம் ஒரு ஞான சிந்தனை. இது எப்படின்னா அதுவா பிறக்கணும். நாம எதிர்பார்க்கிற நம்முடைய திருக்குறள் நோக்கம், நம்முடைய நாளும் ஒரு அதிகாரத்தினுடைய நோக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய செய்தி கிடைக்காதா? நம்ம உரைகள் பார்க்கிறோம். பாடத்தை வைத்துக்கொண்டு புதிய சிந்தனைகள் யாராவது சொல்ல மாட்டார்களா என்கிற தேடல் தான் இந்த களம். அந்த களத்தில் நீங்கள் சரியாக ட்விஸ்ட் வைத்து நிறைய சொல்லி இருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பதிவு செய்து, வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய ஐயா மதிப்புக்குரிய ஐயா சிவசுப்பிரமணிய ஐயா தொடக்கி வைக்கிறார்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் தாமதமாக தான் இன்னைக்கு இணைஞ்சேன். இருந்தாலும் முற்றோதல் செய்த மாணவர் அன்சிகா ஜெனிபருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உரையாளர் திருமதி ரேவதி சின்னத்துரை எப்போதுமே மிகவும் சிறப்பாக தன்னுடைய கடமையை ஆற்றுவார். இதில் இந்த அதிகாரத்தையும் சிறப்பாக பொருள் கூறி உரை கூறி விளக்கியுள்ளார். அவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பொருள் அல்லாரை பொருளாக செய்யக்கூடியது பொருள். பொருள் அல்லாதவங்களை, ஒரு தராதரம் இல்லாதவங்களை கூட அவங்கள மேன்மைப்படுத்தி காட்டக்கூடியது பொருள். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, அந்த பொருள் அரசியல்வாதி கார்பரேட்டுகளுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். அடுத்து, இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். ஆமா, இல்லாதவங்களை எல்லாரும் ஏளனமா இது பண்ணுவாங்க. பொதுவா ஏழை சொல் சபை ஏறாது அப்படிம்பாங்க. செல்வர்களை புகழ்ந்தால் அவங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்கும். இப்ப அந்த காலத்துல எல்லாம் மன்னரை புகழ்ந்து பாடி புலவர்கள் ஏதோ சன்மானம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா காலத்திலையும் இதே மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து, பொருள் எண்ணம் பொய்யா விளக்கம். அதுல பொருள் அப்படிங்கிறது விளக்கம். உலகம் முழுவதும் செல்லலாம். இது பொருள் உள்ளவங்க உலகம் முழுவதும் செல்றாங்க. இப்போ இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணத்தை சொல்லணும்னா, உலகமயமாதல். எந்த நாட்டிலையும், உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலையும் போய் கம்பெனியை
தொடங்குறாங்க. அது அந்த பொருள் அவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை தருகிறது, விளக்காக இருக்கிறது அந்த பொருள். அறநீனும் இன்பமும் மீனும் திறனழிந்து தீதின்றி வந்த பொருள். நான் நினைக்கிறேன் 1330 குறள்கள்லையும் இந்த குறள்ல தான் அவர் திருவள்ளுவர் சொன்ன அந்த முப்பாலும் வருகிறது என்று நினைக்கிறேன். அறம், பொருள், இன்பம், இந்த 3 சொல்லும் இந்த குறளில் இடம்பெற்று இருக்கிறது. ஆனா பொருள் தீதின்று வரணும் அப்படின்பாங்க, வரணும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அறம், பொருள், அறவழியில் பொருளை ஈட்ட வேண்டும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது திருவள்ளுவரின் ஆணித்தரமான கொள்கையாகும். அதான் தீதின்று வந்த பொருள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து குண்டேறி யானை போர் கண்டற்றால். ஆமா, பொருள் உள்ளவன் போருக்கு போவாங்களா? போருக்கெல்லாம் போக மாட்டாங்க. பொருள் உள்ளவங்க போருக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதை வேணா மலை மேல இருந்துக்கிட்டு யானை போரிடுறத வேடிக்கை பார்க்கறது மாதிரி இவங்க வேடிக்கை வேணா பார்ப்பாங்கள ஒழிய செல்வந்தர்கள் எங்கேயுமே போருக்கெல்லாம் செல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறத திருவள்ளுவர் அழகாக விளக்கியுள்ளார். இந்த அதிகாரமும் மிகவும், எல்லா அதிகாரமும் முக்கியமானது. இது இந்த காலத்தில் இந்த பொருள் செயல் வகை ரொம்ப முக்கியமாக இதா இருக்கு. ஒவ்வொருவரும் நாள்தோறும் பொருளை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அது ஓட்டம்னு அந்த ஓட்டம் இந்த ஓட்ட பந்தயம் மாதிரி பொருளை தேடுவதில் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். என்றுதான் இளைப்பாற போகிறார்களோ? பொருள் வேண்டியதுதான், ஒரு அளவுக்கு மீறி தேவையில்லை என்று நமது சமத்துவ கொள்கையை கூறி என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வழக்கம் போல் பின்னூட்ட செறிவால் பெருமை சேர்க்கிற நம்முடைய சிவசுப்ரமணிய தோழருக்கு தமிழ்நாடு கலைவிக்க பெருமன்றத்தின் சார்பாக தலைமை சார்ந்த வாழ்த்துக்கள். அறம் சூழுகிற அறச்செல்வி அம்மா பின்னூட்டம் தருக. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர், நான் என் தோழி ரேவதியின் பணி நிறைவு பாராட்டு விழா நமது மருத்துவர் ஐயா அவர்களின் அந்த மாடியில நடந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது இந்த ரேவதி செவிலியர் தான். சிரிச்ச முகத்தோட ரொம்ப உதவி பண்ணாங்க. நான் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்தாங்க, நல்லாவும் பேசினாங்க. நம்ம கலை இலக்கிய மன்ற சார்பில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை யூடியூப்ல ஏத்துறது கூட அவங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆக செவிலியர் பணியோடு இந்த இலக்கிய பணியும் செய்யக்கூடிய அவர்களுக்கு முதலில் என் வாழ்த்துக்கள். அடுத்து இன்று முன்னோட்டம், அந்த தமிழை பற்றி அந்த வாழ்த்து அருமை, அது முன்னோட்டமாக இருந்தது. பணம் பற்றிய அந்த பணத்தோட பன்முகம், என்னென்ன முகம் பணத்துக்கு இருக்கு, எந்தெந்த பெயரால் இருக்கிறதுன்னு சொல்லி பணம் பத்தும் செய்யுங்கிறத அழகா சொன்னாங்க. 2வது குறளுக்கு அவங்க விளக்கம் சொன்னாங்க. பத்திரிக்கை கொடுக்கும்போது கொஞ்சம் மதிக்கத்தக்கவர்களுக்கு பழம் அதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க, சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு வெறுமன ஒரு யதார்த்தம், நம் வாழ்வில் நம்முடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வை கொண்டு மிக அழகாக அந்த குறளுக்கு பொருத்தமான ஒரு இதா சொன்னது. சிரிக்கவும் வச்சுது, சிந்திக்கவும் வைத்தது. அடுத்து 5வது குறளுக்கு அவங்க மருத்துவமனையவே சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாரும் பணம் கொடுப்பாங்க, ஆனா அதை வாங்கறது தவறுன்னு நாங்க வாங்க மாட்டோங்கிறத அவங்க சொன்னது. மருத்துவமனைக்கும் பெருமை சேர்த்தாங்க, செவிலியர் பணிக்கும் பெருமை சேர்த்தாங்க. சொல்வதனால் அவர்களும் பெருமை பெற்றவராக இருக்கிறார்கள். இந்த 4வது குறள்ல பொருள் சேர்க்கும் வகை அறிந்து தீமை இல்லாம வந்த பொருள் அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா மித்ருபந்து அப்படின்னு ஒருத்தர், ராமர் மிதிலையில போய் சீதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அயோத்திக்கு வர்றாரு. வந்த உடனே அவருக்கு எல்லாரும் பரிசு பொருள் கொடுக்குறாங்க. பொதுமக்கள் விலை உயர்ந்த கற்கள், ஆபரணங்கள் எல்லாம் அவங்கவுங்கள தகுதிக்கு என்னென்ன முடியுதோ அதை எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. ராமரும் அதை மகிழ்வோடு வாங்கிட்டு வர்றாரு. வாங்கி
வச்சிட்டு வர்றாரு. அப்போ வந்து இந்த மித்திரபந்து அவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. ராமரோட காலுக்கு 2 அழகிய செருப்பை தைச்சு எடுத்துட்டு போறாரு. அங்க போய் அவரும் வரிசையில நிற்கும் போது எல்லோரும் விலை உயர்ந்த பொருட்கள் கொடுப்பதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை மனசுல. நாம இத போய் அவருக்கு கொடுக்கலாமா? ஆனா நம்மளால இதான் முடியும், நம்ம தொழில் வந்து இதுதான், இது அவருக்காக பார்த்து பார்த்து ரசிச்சு செஞ்ச ஒரு நம்முடைய உழைப்பை காட்டிய ஒரு இதை கொடுக்க அவர் வெக்கப்பட்டுக்கிட்டு வேண்டாம் நம்ம திரும்பிடலான்னு அப்படி திரும்பும்போது ராமபிரான் கூப்பிடுறாரு, இங்க வா அப்படின்னு. அப்போ அவரு கிட்ட போறாரு, நீ கொண்டு வந்ததை ஏன் கொடுக்காம போற, எனக்காக தானே எடுத்துட்டு வந்தாங்கும் போது இல்ல இவ்வளோ பேர் தங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் கொடுக்கும்போது நான் இதை கொடுப்பதற்கு மிகவும் தயங்குகிறேன், வெட்கப்படுகிறேன் அப்படிங்கிறார். இல்ல இது எனக்கு வந்து மிக உயர்வாகப்படுது, இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பரிசு பொருட்களிலும் மேலானது பரிசு பொருள் உன்னுடையது, ஏன்னா இதுல உன்னுடைய உழைப்பு உள்ளது, இது வந்து தீய வழியில் வராம நல்ல வழியில நீயே எனக்காக ஆசைப்பட்டு நீ செஞ்சது, அதனால இதுதான் சிறந்ததுன்னு அவர் வாங்கிக்கிறார். மித்திரபந்துக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்ப ராமபிரான் காட்டுக்கு போகும்போது தன் தாயிடம் ஒரு அனுமதி கேட்கிறாரு. எதுவுமே எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னீங்க, நான் எதுவும் எடுத்துட்டு போகலாம், ஆனா மித்திரபந்து கொடுத்த அந்த 2 செருப்பை மட்டும் நான் எடுத்துட்டு போவேன், எனக்கு அனுமதி தாருங்கள் கேட்கிறார். அவங்களும் அனுமதி கொடுக்குறாங்க. அந்த செருப்போட வெளியில வரும்போது மக்கள் எல்லாம் கண்ணீரோட நிக்கிறாங்க. அவங்கள ஒருத்தரா இவர் நிக்கிறாரு மித்திரபந்து. அப்ப ராமபிரான் அவர்கிட்ட போய் சொல்றாரு, நீ அன்னைக்கு சொன்னியே இத கொடுக்க எனக்கு வந்து ரொம்ப தயக்கமா வெட்கமா இருக்குன்னு, இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ கொடுத்த இந்த செருப்பை தான் நான் என்னோட எடுத்து செல்கிறேன், இப்பொழுது உனக்கு சந்தோஷமானோட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா பாருங்க, அந்த செருப்பு தான் 14 ஆண்டுகள் அரியணையில் இருந்து ஆட்சி செய்தது. அப்போ ஒரு நல்ல வழியில வந்த பொருள் எப்பவுமே அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும். அதான் உழைச்ச காசு எங்கேயும் ஓடி போயிடாதும்பாங்க. வேறொரு வழியில அப்படியே நம்ம கைவிட்டு போனாலும் வட்டியோட திரும்ப வரும். நல்வழியில் பொருளை சேர்க்க வேண்டும். இந்த அதிகாரத்துல வந்து பொருளோட அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பொருள் சேர்க்கணும், எந்த வழியில வந்து அதை நீக்கணும், எந்த வழியில வந்து அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்றா சொல்லிட்டு கடைசியா ஒரு குறள் சொல்றாரு, அறமும் இன்பமும் ஆகிய இரண்டும் ஒருங்கு கிடைக்கும் எளிய பொருள். எப்ப சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக சேர்த்தவர்க்கு. இது மட்டும்தான் எனக்கு. அவரு காலத்துல நல்லவர்கள் இருந்தாங்க, அது சரியாக இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல இந்த செல்வம் எல்லாம் கெட்டவர்கள்ட்ட தான் போய் சேருது, இந்த ஈயாதவர்கள்ட்ட தான் போய் சேருது, இரக்க குணம் மற்றவர்கள்ட்ட தான் போய் சேருது. அவங்கள்ட்ட எங்க இருக்கு இன்பமும் அறமும்? இது மட்டும்தான் எனக்கு வந்து இந்த காலத்துக்கு பொருந்தாத ஒரு, பெரும்பாலும் தான் சிலர் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, இல்லாமல்ல, பெரும்பாலும் பொருந்தாத ஒரு கருத்துடைய ஒரு குரலாக உள்ளது. காலத்திற்கு ஏற்றது எப்பவும் போல நம்ம எல்லாம் சொல்லக்கூடியதான். வள்ளுவர் 2000க்கு முற்பட்டு அந்த காலத்துக்கு முற்பட்டு எழுதினாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் இந்த 1330 குறளும் மக்களோட வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி குழந்தையே. ரேவதி தோழர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முற்றுதல் செய்த மாணவி அன்ஷிகா ஜெனிஃபர் மிக அருமையாக முற்றுதல் செய்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உரைப்பழிவு செய்த ரேவதி சின்னத்துரை, என்னுடைய பேர் ரேவதி, அவ பேர் அழகு ரேவதி, அதனால நான் சொல்லுவேன் நீ அழகு ரேவதினே சொல்லுப்பா அப்படின்ட்டு. அப்ப பரவாயில்ல இருக்கட்டுமா, என்னை அம்மா என்று அன்போடு அழைக்கக்கூடிய நிறைய மக்கள் செல்வங்கள்ல இந்த அறமையா ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குற குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பிரியமா பேசுவாங்க. பார்க்கும்போதே சாப்பிட்டீங்களா, டீ குடிக்கிறீங்களான்னு அந்த உபசரிப்பு அந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம கருமுருகன் ஐயா சொன்னது போல மிக நேர்மையாக நேர்த்தியாக இருக்கும். உரைப்பழிவு செய்த ரேவதி ஆரம்பமே அதிர்து இல்லை அப்படின்ற மாதிரி பொருள்களுடைய பல வகைகளை கூறியது அருமை. தானம், தர்மம், கொடை,
அன்பளிப்பு, மொய், சம்பளம், கூலி, லஞ்சம் என்ன நிறைய சொன்னா. நான் அதை எழுதி வைக்காம விட்டுட்டேன்னு இப்ப நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்தால அந்த உரைப்பொழிவு சொல்லும்போது நானெல்லாம் ஒரு 10 புத்தகத்தை கையில வச்சிருக்கேன். எல்லாத்தையும் படிச்சு பார்த்து நம்ம எது சொல்லணும்னு நான் நினைச்சேனோ அதை பூராத்தையும் அந்த பிள்ளை கரெக்டா சொல்லிருச்சு. பொருளின் சிறப்பு முதல் 3 குறள்கள்ல பொருளுடைய சிறப்பு சொல்றாங்க. பொருளாக மதிக்கப்படாதவரையும் பொருளாக மதிக்க செய்யும் அந்த பொருள் அது. 2வது, குணம் இருந்தும் பொருள் இல்லாதவரை இகழச் செய்யும். எல்லா தீமை உடையவராயினும் பொருள் இருந்தால் பல யாவரும் மதிப்பர் அப்படிங்கிறது. அப்ப அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியுமே இப்ப இருக்கிற ஆளுக போலயே தான் அப்பயும் இருந்திருக்கிறாங்க போல இருக்கு அப்படிங்கிறது தோணுது. அதுக்கு கூட இந்த பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்ற ஒரு பாட்டை பார்த்தோம்னா அவர் சொன்னது பூராமே அதுல வந்துரும். அடுத்து, பொருள் என்னும் அணையா விளக்கு, அது எங்க எல்லாம் போகுதோ அங்கங்க இருக்கக்கூடிய இருள் எல்லாத்தையுமே நீக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உதாரணம். இது 3மே பொருளினுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய திருக்குறள்கள். அடுத்து, பொருள் ஈட்டக்கூடிய நெறி என்னென்ன? பொருளை ஈட்டும்போது தீமை இல்லாமல் ஈட்ட வேண்டும். அடுத்து, அரசனின் அன்போடும் குடிமக்களின் அன்போடும் அந்த பொருள் ஈட்டப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும். உரியவர் அற்ற பொருள், துங்கப் பொருள், பகைவரை வென்று கப்பமாக வந்த பொருள், இது 3ம் தான் அரசனுக்கு வரக்கூடிய பொருள் ஈட்டும் நெறிமுறைகளை திருக்குறள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து, பொருளால் வரும் பயன். அன்பு என்ற தாய்க்கு பிறந்த அருள் என்ற குழந்தை அந்த பொருள் என்ற செவிலியாக விடுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்து, கையில பொருளை சேர்த்த பிறகு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவது நலம். நம்ம ரேவதி இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொன்னா. வீடு கட்ட பட்ஜெட் எஸ்டிமேட் எல்லாம் போட்டு ரொம்ப சின்ன எல்லாருக்கும் புரியக்கூடிய விளக்கமாக இருந்தது. அருமை. அடுத்து, நன்மையே விரும்புபவர் நிரம்ப தேடி சேர்ப்பர், பகைவர் செருக்கை அறுக்கும் கூறிய ஆயுதம் என்னது அப்படின்னா அந்த பொருள் தான். அடுத்து, நேர்மையான வழியில் மிகுதியாக பொருள் ஈட்டியவர்களுக்கு அறமும் இன்பமும் அவங்க தேடியே போக வேண்டாம், ஒருங்கே அதே அவங்களை தேடி வந்துரும். இந்த மாதிரி குறளினுடைய இந்த 10 சிறப்புகளையும் மிக அழகாக தொகுத்து கூறிய மகள் ரேவதிக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி தோழமையே. வழக்கம் போல் வினாக்களோடு விளையாடுகிற கணேசன் சாத்தூர் சிங்கக்குட்டி அவர்கள். சாத்தூர் சிங்கமே. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவி அன்சிகா ஜெனிஃபர் அவர்கள் மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வாழ்க வளமுடன். அதேபோல் உரைப்பொழிவு நடத்தியது நம்ம அழகு ரேவதி ஐயா, நம்ம பொதுச் செயலாளருடைய மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய ஒரு அருமையான தோழி. அவர் வள்ளுவருடைய இலக்கணத்துக்கு தகுந்தபடி அந்த பாடல் தான், இதனால் இவன் செய் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு ஒரு இருக்கு. அதுக்கு தகுந்தபடி எந்த வேலையா இருந்தாலும் இவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேலையை செவ்வனே செய்யக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர் தான் அழகு ரேவதி. அவங்க செஞ்சு கொடுக்குற வேலையில எந்த விதமான இது நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறவங்க. அதே மாதிரி இந்த தெளிவுரை, அதாவது இந்த உரை நிகழ்த்திட்டு அவங்க எத்தனை எடுத்துக்காட்டுகள். அந்த பணத்துக்கு நம்ம ரேவதி டீச்சர் சொன்ன மாதிரி பணம் எத்தனையோ வகைகள் அதனுடைய பேரு பரிணாமம் இருந்தா கூட அது இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இதை சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுல இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம், தலையா பூவா போட்டு பார்த்து தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்ப்பிழந்தே மொழி பேசுமடா, இல்லாதவர் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா. இந்த பாட்டுல அந்த 2 வரி இருந்தா கூட அந்த குறளுக்கு தகுந்த ஒரு அர்த்தத்தோட எழுதப்பட்ட ஒரு பாடல். ரொம்ப அருமையான பாடல். அடுத்ததாக, இந்த பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று அப்படின்னு
இருக்கு. அதாவது இந்த பொய்யா விளக்குங்கிறது வந்து அணையா விளக்கு. இந்த பொருள் என்னும் அணையா விளக்கு. எங்கெங்க நம்ம போறோமோ அங்கெல்லாம் வந்து ஒரு சிறப்ப குடுக்கிறது, ஒரு துன்பங்கள் எது இருந்தா விலக்கிவிடும் என்று ஒரு அர்த்தத்தில் பொருண்மையில் சொல்கிறார். எனக்கு வந்து ஒரு சின்ன மாற்று சிந்தனை. அதாவது வேறொரு கோணத்தில் நான் இதை கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது நல்ல பொருளை சேர்ப்பதற்கு, சம்பாதிப்பதற்கு அறிவுரையின் பொருள், அந்த அறிவுரையின் பொருள் பொய் இல்லாத, தவறாத, விடாத, உண்மையான விளக்கத்தை அறிவுரை கேட்டுக்கொண்டால், அதன்படி நடந்தால் செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புத்தான். துன்பத்திற்கு துன்பத்திற்கு இல்லாமல் பொருள் சேர்ந்து வாழ்வு ஜொலிக்கும் என்று அந்த பொருள் என்னும் பொய்யா விளக்கம் அப்படிங்கிறது. பொய்யா விளக்கம் வந்து ரைட் தான். பொய்யா விளக்கம் வந்து சொல்றது உண்டுதான். நான் அதையே வந்து பொய்யான அறிவுல இல்லாத உண்மையான விளக்கம் கொடுக்கக்கூடியது தவறில்லை. இந்த மாதிரி ஒரு அறிவுரை ஏற்றுக்கொண்டால் பொருள் சேர்ப்பதற்கு எங்கு சென்றாலும் பொருளை தேடிக்கொண்டு துன்பம் இல்லாமல் வாழலாம் என்று என் சிந்தனை, வேறொன்றும் இல்லை. அதேபோல் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அருளோடும் அன்போடும் வாரா பொருளுக்கும் அது பொருந்தி வராத பொருள் செல்வத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாதே, அதை நீக்கிவிடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒருத்தர் வந்து பொருள் சேர்க்க போறாரு, சம்பாதிக்க போறாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து அவர் எந்த வழியில செய்யறாரு அப்படின்னு அவருடைய மனசாட்சி சொல்லத்தான் செய்யும். அது அருளோட செய்யறோமா இல்ல அன்போட செய்யறோமா, எப்படி செய்யறோம்னு அவருக்கே தெரியும். அப்ப அப்படி இருக்கும் போது அவர் வந்து அந்த பொருளை இப்படி தெரிஞ்சு போச்சு. அப்ப அவர் சம்பாதிக்க தேவையில்லை. அப்ப வந்து அவன் அந்த பணத்தை வந்து விட்டு விடவும் தேவையில்லை. இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, அருளோடும் அன்போடும் வரா பொருளுக்கும்னா, ஒருவேளை முன் தலைமுறையில் சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு பொருள், ஒரு செல்வம் இருக்கு. அவரு வந்து அவங்க அந்த தலைமுறையை தான் இவங்க இப்ப வச்சிருக்காங்க. அப்ப அவர் வந்து அருளோட சேர்த்தாரா? அப்ப இந்த இடத்துல வந்து எப்படி அந்த இதை எடுத்துக்கிறதுன்னு டவுட். இன்னொன்னு இது வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதாவது சரியா பொருள் ஐயா சரியாக கேட்கவில்லை. பேராசிரியரே இப்ப கேக்குது. அதாவது உரு பொருள் உள்கு பொருள் தன் ஒன்னார் தெருபொருள் சொல்றதுல இது என்னன்னா, அவங்க வந்து உருபொருள் ஏற்கனவே அந்த நாட்டுல இருக்கு. உள்கு பொருள்னா அந்த நாட்டின் மூலமாக, வரி மூலமா, சுங்கம் மூலமா, தீர்வை மூலமா வரக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. இதே மாதிரி பகைவனிடத்தில் இருந்து ஜெயிச்சு வரக்கூடிய பொருள் தான் இருக்கணும்னு சொல்றாரு. ரொம்ப குறிப்பா சொல்றாரு. அது என்னன்னா, அவன் சம்பாதிக்கலாம். அது வந்து ஒரு அப்ராயிண்ட போய் அடிச்சு போடவும் கூடாது, ஒரு ஏழைட்டு வந்து அடிச்சு போடவும் கூடாது, ஒரு ஏமாளிகிட்ட அடிச்சு போடவும் கூடாது. இந்த மாதிரி செல்வம் வரக்கூடாது. அப்ப அவனுக்கே வந்து பகையாளியா இருக்கான், அவன்கிட்ட தான் அந்த பணத்தை அடிச்சு புடுங்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த குரலை சொல்றாப்புல. இன்னொன்னு, இந்த குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை அப்படின்னு இருக்கு. இது வந்து ஆனா இந்த உவமை வந்து எப்படி இந்த அர்த்தத்துக்கு சரியா வருதுன்னு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. வேண்டிய பொருளை கையில் வைத்து கொண்டு வினை செய்தல் ஒருவர் மலை மேல் ஏறி நின்று யானை போரை காண்பது போன்றது அப்படின்னு அந்த அர்த்தம் இருக்குது. இதுல வந்து யானை வந்து போர் திருவிழையா வந்து போர் புரிய போது கிடையாது. நாட்டுக்குள்ள வந்து போர் இருக்கும். அந்த போரை வந்து கேட்கல, சொல்றது கேட்கல, சரியா கேட்கல தோழர். சரியா நீங்க சொல்றது கேட்கவே மாட்டேங்குது. தோழர் நீங்க சொல்றது
எங்கேயோ ஒரு 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து பேசுற மாதிரி இருக்கு. அப்படியா? என்ன எல்லாம் சரியாதான். சரி, ரைட்டு. இப்ப நல்லா கேக்குதா? சரி, சொல்லுங்க. கேக்குது. கேக்குது. அதாவது மலை மேல் ஏறி அந்த யானை போரை பார்க்க வேண்டுமா? ஏன் போர் யானை போரை பார்க்கறது, யானை போரை பிரியப்பட்டு பார்க்க போது அதுலாட்டு சண்டையை போட்டு கிடக்குது. அப்ப சண்டையை போட்டோம்னா இவர் பார்க்கணும்னு சொல்லி என்ன அங்க காட்டுக்கு போய் பார்க்க போறாரு, இல்ல தெருவுல அந்த யானை சண்டை போட போறாரு இல்ல. ஆனா இந்த பூமி இந்த ஒருவர் தன் கையில் வேண்டிய பொருளை வைத்துக் கொண்டு வினை செய்யறதுக்கு இப்படி பொருந்தி வருகிறது என்று கொஞ்சம் தெரியல. அது ஒண்ணு. அடுத்ததா செய்க பொருளை செருக்கருக்கும் எக்தனி கூறியது இல் அப்படிங்கிறது. ஒரு பொருளை ஒருத்தன் ஈட்டுறான், சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவன் பொருளை சம்பாதிச்சுதான் இருப்பான். அவனுடைய திறமை, அவனுடைய எண்ணம் அப்படியே போயிட்டு இருக்கான். ஆனா அவன் பொருள் சம்பாதிக்கிறத பார்த்து செருக்கு இருக்கிறவனுக்கு செருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த செருக்க அழிக்கக்கூடிய கூர்மையான பொருள் செல்வம் அப்படின்னு சொல்ற அது எந்த விதத்துல இதான் அவனுடைய எண்ணம் அப்படி மாறவே மாறாது. இது ஆயுதமா மாற பொருள். அப்ப அந்த பொருளை வச்சு அவனை இது பண்றதா அடிக்கிறதா அப்படி கிடையாது. ஆனா இருந்தா கூட வள்ளுவர் இது அவனுக்கு சேரக்கூடிய பொருள் ரொம்ப கூர்மையான ஆயுதமா மாறிடும். உடனே அவன் செருக்கு குறைஞ்சிரும். அப்ப இவன் மேல வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது இந்த வகையில பார்க்கும்போது இதுவுமே கொஞ்சம் ஆய்வுக்குரிய ஒரு குரலாகத்தான் இருக்கின்றது. மற்றபடி ரொம்ப அழகு ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. வாழ்க வளமுடன். அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். வாழ்க வளமுடன். வழக்கம் போல் விழாக்களோடு விதைத்திருக்கிற அறிவு கருவூலம் நீங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக டிஎஸ்என் தோழர். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த அந்த அருமையான பொண்ணு அன்ஷிகா ஜெனிஃபர், அவங்க நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னுக்கிட்டே கூட குரலை முற்றுதல் பண்ணிடுவாங்க போலுக்கு. அப்படி துடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்களுடைய அந்த துடிப்பு தெரிஞ்சது. அதாவது முக மலர்ச்சியோட அனைத்து குரலையும் ரொம்ப அருமையாக அவங்க சிரிச்ச முகத்தோட சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்று உரை நிகழ்த்திய எங்களுடைய மதிப்புக்குரிய அம்மா தனுஷ்கோடி அரங்கில் நாங்க எந்த கூட்டம் இவங்க சொன்ன மாதிரி அரசியல்வி அம்மா சொன்ன மாதிரி எங்களுடைய பல சந்திப்பு கூட்டங்கள் நடக்கும் போதெல்லாம் இவங்களுடைய கைமணம் தெரியும். அது தோன்றா துணையா இருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் நடக்குதுன்னா அது சிறப்பா நடக்குதுன்னா அதுல பெரும் பங்கு இவங்களுக்கு இருக்கும். நம்முடைய ராமசுப்ரமணியன் தோழர், நவநீத கிருஷ்ணன் தோழர் மாதிரி இவங்க பின்னணியில இவங்களுடைய அந்த ஒரு கைவண்ணம் அதுல எல்லா இதுலையும் தெரியும். பல இடங்கள்ல நாங்க அதை அனுபவிச்சிருக்கோம், அதை உணர்ந்திருக்கோம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப நன்றி. அருமையாக இந்த உரைப்பொழிவு சொன்னாங்க. அதாவது அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் நான் கொஞ்சம் சொல்லிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அது அருமையா இருந்தது. ஒரு ஆசிரியர் மாதிரி இன்னைக்கு பேசினாங்க. இவங்களே பாராட்டினாங்க. அரசியல்வி அம்மா, அப்ப நம்ம ரேவதி சீனியர் அவங்கெல்லாம் பாராட்டினாங்க. ரேவதி சீனியர் தாம் பொண்ணு மாதிரி என்ன மிஞ்சி சொல்லிட்டியம்மா, நான் ஏற்கனவே குறிச்சு வச்சிருந்ததெல்லாம் நீ எல்லாம் கொட்டி தீர்த்துட்டியே அப்படின்னு ரொம்ப பூரிப்புடன் பெருமையாக சொன்னாங்க. இதே அவங்களுக்கு இதை விட வேற என்ன ஒரு பாராட்டு சான்று வேணும். அருமையாக ஒவ்வொரு குரலுக்கும் சாதாரண ஒவ்வொரு குரலுக்கும் விளக்கம் சொல்லிட்டு அப்படி போல அவங்க அந்த ஒவ்வொரு குரலுக்கும் நடைமுறை சான்றுகளோட உதாரணங்களோட அருமையான உரைப்பொழிவு. அந்த பொருள் பணம் பத்தும் செய்யும், நடைமுறை வாழ்க்கையில் அது என்னெல்லாம் பணம் படுத்தும் பாடு எல்லாம் சொல்லிட்டு அதனுடைய மதிப்பு முக்கியத்துவம், அதை ஈட்டுவதும் அதை பயன்படுத்துவதும் அறவழியில் செல்வதுதான் சிறப்புங்கிறத அருமையாக நிலைநிறுத்தி சொன்னாங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி தோழமை. அம்மா ரேவதி அம்மா எதுவும் நிறைவா சொல்றீங்களா? பொதுச்செயலாளர் பேச போறாங்க. அழகு ரேவதி அம்மா. சார் அம்மா எதுவும் சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. சரி, எனக்கு பின்னூட்டம் தந்த அத்தனை பேருக்கும் நன்றி சார். நான் என்னோட தவறுகளை கொஞ்சம் திருத்திக்கிறேன், தவறுதல் இருந்தால். நன்றி சார்.
நன்றிம்மா. உங்களை யாரும் தவறுன்னே சொல்லலம்மா. அஹ், அஹ், சரிங்க சார். நன்றி, மகிழ்ச்சிமா. ஓகே நிறைவாக சார். நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அரமையா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேட்குது மருத்துவர், கேட்குது. கேக்குதுல்ல? சரி. இன்றைய நாள் வந்து ஹன்சிகா ஜெனிஃபர் ரொம்ப எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப துடிப்போட மிக நேர்த்தியாக இன்னைக்கு முற்றுகை செய்தாங்க. ரேவதி வந்து டிஎஸ்என் சொன்ன மாதிரிதான், ஒரு டீச்சர் போல, ஒரு ஆசிரியர் பேராசிரியர் போல இந்த குரலை வந்து திருக்குறள்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இந்த குரலுக்கான ஒரு திறந்த விளக்க உரையை அளித்தாங்க. ரொம்ப அருமை. இன்றைக்கு பெரும்பாலும் நம்மளுடைய நிகழ்வு எல்லாத்துக்குமே டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து ரேவதி தான் செய்வாங்க. யூடியூப்ல எடுக்கிறது, அந்த இதெல்லாம் வீடியோ இது பண்றது. ஒரு ஆர்கனைசர் சிறந்த ஒரு வேலை கொடுத்தோம்னா அதை நம்ம டைப் அடிக்கிறது எல்லாமே, நம்ம லெட்ரு ரெடி பண்றது எல்லாம் அந்த வகையில இன்னைக்கு அந்த வேலை இலக்கிய வகையும் இப்போது செய்யறாங்க. பொருள் செயல் வகை கூலியல், அது வந்து த வே ஆஃப் மேக்கிங் வெல்த் அப்படின்றதான் அதோட மொழிபெயர்ப்பு வச்சிருக்காங்க. அப்ப இதுல முழுக்கவே நம்ம ஏற்கனவே மார்க்சிய தத்துவம் வந்து பொருளை மையமாக உள்ளது. அது வந்து பொருள் வந்து இயங்குதல், எல்லா பொருளும் உலகில் இயங்குகிறது, பொருள்களால் உலகம் ஆனது, எல்லா பொருளும் இயங்குகிறது. இதுதான் பேசிக்கான மார்க்சிசம். அதுக்கப்புறம் அதனுடைய சமூக விதிகளாக மார்க்சியம் வழங்கிய கொடை சயின்டிபிக் உண்மை. அது வந்து ஒரு சமூகம் எவ்வாறு நகர்கிறது என்றால் அது எந்த பொருளை உற்பத்தி செய்கிறது, அதனுடைய உற்பத்தி அளவு எவ்வளவு இருக்கிறது, தனக்கு மீறிய உபரியை உண்டு பண்ணுகிறதா, அந்த உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்குரிய உறவுகள் என்ன, இதுதான் வந்து சமூக விதி. இந்த விதியை இன்னைக்கு வரைக்கும் அது வந்து மறுத்து யாருமே சொல்லல. அப்ப அந்த ஒரு சமூக விதியை வலியுறுத்தும் விதமாக பொருள் செயல் வகை அப்படின்றத நீ இடையில கூட ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. வள்ளுவர் வந்து காவியா வெண்மையான்ட்டு, ஏன் சிவப்பா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னப்ப பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்கலாம். அதுல வந்து பொருள் இல்லாதவளை நம்ம பாக்குறோமே, இன்னைக்கு பல கல்வி தந்தைகள் இருக்காங்க. முன்னாடி சாராய வியாபாரியா இருந்தவன், முல்லை மாதிரியா இருந்தவன், அவன்லாம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் கல்லூரிக்கினுடைய தாளாளரா இருக்கான். அவன் எப்படி ஆனா அப்படி? அவன்கிட்ட சேர்ந்த பொருள் தான். அந்த பொருள் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருது. அப்படின்றப்ப நொந்துமைதான் முதல் குறள் எழுதியிருக்காரு. பொருள் அல்ல வரை பொருளாக செய்வது எது அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சு பொருள் தாண்டா அப்படின்னு முடிச்சிடுறாரு. அப்ப இல்லாத எல்லாரும் எள்ளுவர். அதுல பொருள்ல அவன்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. ஆனாலும் இந்த உலகம் அவர்களை எள்ளி நகையாடுறதா தான் சொல்லுவார். அதுக்கப்புறமா இன்னொரு இதான் பொருள் என்னும் பொய்யா விளக்கு இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று. இன்னைக்கு நம்ம 1948 கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியானப்போ மார்க்ஸ் ஏங்கல்ஸ் சொன்னாங்க, இந்த மூலதனம் வந்து நாடுகள் இன்னைக்கு தேசங்கள்னு நினைக்கிறீங்களே அந்த எல்லைகள் எல்லாம் உடைத்து பறக்க போகிறது, உடைத்து எரிஞ்சு எல்லைகள் எல்லாம் தாண்டி போக போறதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அன்னைக்கு உலகம் வந்து ஆச்சரியமா பார்த்து. ஆனா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பொருள் என்னும் பொய்யா விளக்கு, அது விளக்கு வந்து ஒரு நந்தா விளக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு விளக்கு வந்து நீங்க எந்த தேசத்தில் வந்து செஞ்சாலும், நீங்க வந்து இப்ப சமீபத்துல ஒரு இது நடந்தது. ஒரு கேன்சருக்கு ஒரு மருந்து, அது வந்து 1,10,10,000 ரூபாய் வருது. அந்த மருந்தை உற்பத்தி பண்ற நிறுவனம் வந்து ஜெர்மனியை சேர்ந்தது. அப்ப இந்தியா வந்து என்ன பண்ணுது, நேட்கோன்னு ஒரு பார்மசூட்டிக்கல்ல நீங்க அதை உற்பத்தி பண்ணுங்கன்னு சொல்லுது. உற்பத்தி பண்ணா 10,000 ரூபாய்க்கு விற்க முடியும். 1,10,000 ரூபாய் ஒரிஜினல் விலை. அதை நம்மளே உற்பத்தி பண்ணா 10,000 ரூபாய்க்கு விற்க முடியும். அப்படி
கொடுத்த உடனே அமெரிக்காவினுடைய கேபினட் செக்ரட்டரி வந்து இந்தியன் கேபினட் செக்ரட்டரி மிரட்டினாங்க. நீங்க எப்படி அப்படி லைசன்ஸ் கொடுக்கலாம்? நாங்க வந்து ரைட் வச்சிருக்கோம், நீங்க எப்படி கொடுக்கலாம்? இது வந்து உயிர் காக்கும் மருந்து, ஒரு கேன்சர் நோயாளியை குணப்படுத்தும் மருந்து. அப்ப இந்த உலகத்தை எது ஆள்கிறது அப்படின்னு பார்த்தா பொருள் தான் ஆள்கிறது. அந்த பொருளும் எப்படிப்பட்டதுன்னா, எங்கேயோ இருக்கிற பொருள் வந்து இன்னொரு தேசத்தில் உள்ள ஒரு செயலை கூட கட்டுப்படுத்துவதாக இருக்குது. மிக எண்ணி எண்ணி பெருமைப்படக்கூடிய ஒரு குரலாக பொருள் என்னும் பொய்யா விளக்குன்றது இருக்கு. அது வந்து அப்பயே வந்து நல்ல வழியில் கேட்கலையே. கேட்கலையா? ஆமா, எனக்கு கேட்கல. பொதுச்செயலாளர் நீங்க பேசுங்க, பொதுச்செயலாளர் பேசுங்க. கேக்குது கேக்குது கேக்குதா? தெரியல. அந்த பொருள் வந்து எப்படி சேர்க்கிறது? அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் அப்படின்றது. அப்ப ஒரு பொருள் சேர்க்கிற முறை வந்து இப்ப நம்ம சொல்றோம். அப்ப இன்னைக்கு சுரண்டல்னு சொல்றோம். அன்னைக்கு வள்ளுவர் எப்படி சொல்லியிருப்பாரு? அருளோடும் அன்போடும் வாரா பொருள் தான் சுரண்டல் இருப்பாரு. அது வந்து என்ன செய்யணும்ன்றாருன்னா, நீயா எடுக்காத, நீ அது பொருளை எடுக்காத அப்படின்னு வேந்தருக்கு சொல்கிறார். வேந்தர் என்றது இன்றைக்கு நீங்கள் செல்வந்தர்கள்னு கூட வச்சுக்கலாம். அப்ப இன்னைக்கு வந்து மிக ஏன் வள்ளுவரை சிவப்பு என்ற கோணத்தில் கூட நாம் வாதிக்க கூடாது என்றதுக்கான ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் இருக்கு. அப்ப இந்த அதுக்கப்புறம் செருடர் செருக்கருக்கும் எக்குன்னு சொன்னது, அது வந்து மிக ஆச்சரியமா இருந்தது. எப்படி இப்படியெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்றது. அப்ப இன்னைக்கு வந்து முப்பாலும் இந்த குரலில் சொல்லியிருக்காங்கன்னாங்க, அறத்தையும் இன்பத்தையும் தரவல்லது பொருள். அதுதான் இந்த ஒட்டுமொத்த திருக்குறளையும் ஒரு அதிகாரத்துக்குள் கொண்டு வந்த மாதிரியான இது இருந்தது. இன்னைக்கு இந்த பொருள் குறித்து இன்னைக்கு வந்து பொருள் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பொருளே இல்லாமல் இருக்குமா ஏஐ வந்ததுக்கு அப்புறம்? மனித உழைப்பு இல்லாமல் பொருள் உற்பத்தி ஆகுமா? மனித உழைப்பே இல்லாமல் பொருள் உற்பத்தி நடக்குமா என்ற கேள்வியெல்லாம் வருகிறது. இது வந்து உயர்ந்த மட்ட குழுக்கள்ல இன்றைக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்குது. ஆனாலும் இந்த உலகம் வந்து பொருளால் பொருள் வந்து நல்வழியில் வர வேண்டும். நம்ம ஒப்பீனியன் சொன்ன இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் மிக அருமையா சொன்னாங்க. இது நிறைய டிஸ்கஷனுக்கு வேண்டிய குரலாக இருக்கிறது. இன்றைய முக்கிய நபர்கள்லாம் இன்னைக்கு வரல. ரவீந்திர பாரதி தோழரும் நாகராஜன் தோழரும் வரல. அவங்கெல்லாம் வந்திருந்தால் இன்னும் விரிச்சிருப்பாங்க இத. என்றாலும் கூட இது நாம் மீண்டும் மீண்டும் விவாதிக்க வேண்டிய ஒரு அதிகாரமாக இருக்குது. விவாதத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளை நிகழ்வு நாளை தினம் வெளியிடப்படும். நிறைவாக பொதுச் செயலாளர் சொன்னது போல இந்த அதிகாரம் பல்வேறு நிலையில் பேசக்கூடிய அதிகாரமாக நாம் வளர்க்க வேண்டும் என்பதாகவே பார்க்கிறோம். இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளே குறிக்கோளாக இருக்கிற காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பயன் கருதியே பலரும் தொழிலில் ஈடுபடுகிறார்கள். கல்வியினுடைய நோக்கமும் அப்படித்தான் இருக்கிறது. எந்த துறை படிப்பும் படித்தாலும் அதிக சம்பளம் உள்ள வேலைக்கே கல்வியை நோக்கி பயணிக்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். தமக்குள் இருக்கக்கூடிய இந்த இயற்கையான அறிவு அல்லது உணர்வை உணர்ந்து அது தொடர்பான கற்கக்கூடிய கல்வியை நாம் ஊக்கம் செலுத்துவதே கிடையாது. அது மாணவர்கள் மட்டுமா அப்படின்னா பெற்றோர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். பொருளை திருடியோ ஏமாற்றியோ கொள்ளை செய்தோ அல்லது கொலை செய்தோ ஈட்டுவது பெருமையாக மாறிவிட்டதோ என்கிற ஐயத்தில் இன்றைக்கு இருக்கும். குறிப்பாக அன்பில்லாமல் தன்னை இழந்து கொண்டு அறம் நோக்காமல் ஈட்டிய பொருளை மற்றவர்களே கவர்ந்து கொள்வார்கள் என்பதுதான் உலக நெறி. அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த அதிகாரம் பயன்படுத்தப்பட்டதாகவே நாம் பார்க்கிறோம். தீதில்லாமல் வந்த பொருளே நல்ல செயல்பாட்டுக்கு பயன்பட்டு அது அறத்தையும் இன்பத்தையும் தரும். அன்பில்லாமல் அருள் இல்லாமல் ஈட்டப்படுகின்ற அன்பின் பொருள் ஈட்டுறதுல ஒரு 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 2 தராசு நிப்பாட்டுறாரு. அந்த முள்ளுதான் பொருள் அப்படின்னா 2 தராசு தட்டுல எதை பார்க்கிறார் அப்படின்னா, ஒன்று அன்பு, மற்றொன்று அருள். இந்த அன்பும் அருளும் ஈட்டப்படுகின்ற செல்வம் தான், பெருக்கம் தான். அதை நாம் சரியாக இருக்க வேண்டும்.
அன்பில்லாமலும் அருள் இல்லாமலும் ஈட்டப்பெறுகின்ற செல்வம் எப்படி இருக்கும் என்றால் அது தீது. அதை இந்த சமூகம் வரவேற்க கூடாது என்றே சொல்லுகிறார்கள். அதுக்காகத்தான் அந்த அதிகாரம் பொதுச்செயலாளர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இன்றைக்கு எப்படி இருக்குது கல்வி எல்லாம் சொன்னாங்க. செல்வத்தை மட்டும் திரட்டுவதுதான் கல்வியினுடைய நோக்கமா என்கிற கேள்வி இன்றைக்கு எழுந்து விட்டது. இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா, அறிவின் நோக்கம் அறத்தினுடைய நோக்கத்தை சிதைத்து கொண்டிருக்கிறது, செல்வ பெருக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் மகிழ்ச்சி என்று பரவலாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் செயல் ஒன்று செய்ய நினைக்கும் பொழுது அதனால் பணம் திரட்டுவதை மட்டுமே முதல் நோக்கமாக கொள்ளுதல் கூடாது. பொருள் தீட்டுவதும் நோக்கங்கள் பலவற்றுள் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அது தவறாகாது என்கிற நிலைப்பாட்டினை உணர்த்துவதற்காகத்தான் இந்த அதிகாரத்தை வான்புகழ் கொண்ட வள்ளுவன் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். குறிப்பாக ஐயா சாத்தூர் கணேசன் ஐயா சொன்னது போலத்தான் அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, நல்ல கேள்வியும் கூட. ஏன் யானை மேல பொருள் ஈட்டுவதற்கு சொல்றாங்களே, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. நல்ல குரல் அது. குரல் ஒன்றும் அது குறை செய்தவர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த கையாளுறாங்க. என்னன்னா, ஒரு தொழில் செய்ய போது இன்னொருத்தனுடைய சம்பாத்தியத்தை வச்சுட்டு அவன் பணம் தருவான், நம்ம போய் நிற்போம் அப்படின்னா, யானை போர் செய்கிற களத்தில் நீ நிற்பது போல. பொருளீட்டல் என்பது, தொழில் என்பது யானை போர் போன்றது. அது எது வேணாலும் வரலாம், வீழ்ச்சியும் வரலாம், வெற்றியும் வரலாம். 2 நிலைகளில் அவர்கள் போரிடுகின்ற பொழுது நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொருள் ஈட்டியவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா, குன்றின் மீது இருந்து கொண்டு அந்த யானை போரை பார்ப்பது போல இருக்கும். 2 யானை சண்டை போட்டுக்குச்சுன்னா இன்னொரு யானை விளையிட வரும். அப்படி விளையிட வரும்போது நம்ம குறுக்க நின்று பார்த்துக்கணும், நம்மளை முதல்ல தூக்கி வீசிட்டு போயிடும். ஆகவே பொருள் ஈட்டுகிறவர்கள், பொருள் சிந்தனை உடையவர்கள் முதலிலே தன்னிடம் இருக்கக்கூடிய மூலதனத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். எந்த விதமான மூலதனமும் இல்லாமல் இன்றைக்கு வளர்ந்து வருகிற தொழில்நுட்பம் அப்படிதான். எவனோ ஒருத்தன் இடம் விற்கிறான், எவனோ ஒருத்தன் இடம் வாங்குறான், இடையில கையில மஞ்சப்பையை போட்டுக்கிட்டு போறவன் பெரிய தொழிலதிபரா வந்துடுறான். இந்த உலகம் அதை ஏற்றுக்கொண்டது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்கிற மாற்று சிந்தனையினுடைய வடிவம்தான் இந்த அதிகாரம். ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் சிறப்பாகவே இன்றைக்கு நம்முடைய தோழர் அழகு ரேவதி அவர்கள் அது உண்மையிலே பாராட்ட வேணும். செவிலியர் ரேவதி சின்னத்துரை மனதில் மிகுந்த பரிசுத்தம், கண்ணீர் துடைத்து உறவு கொடுக்கும் நற்பணிகளுக்கு அவர் பிரசாதம். கொஞ்சம் நேரம் கடந்து போனாலும் ரேவதியின் குணம் ஆன்மீக சக்தியாக பலரும் உணர்ந்த மனித நேயம். செவிலியர் அழகு ரேவதி ஊர் நலனை நோக்கி நிற்கும் அற்புத பிறவி இவர். இந்த அழகு ரேவதி அவர்கள் இன்றைக்கு நிறைவாக சொல்லியிருக்கிறார்கள். முற்றோதல் செய்த மாணவிக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, தோழர்களே, இந்த உலகம் என்பது பொருளீட்டலுக்கான உலகம் இல்லை என்பதை உணர்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் போன்ற நம்முடைய இலக்கிய அமைப்புகளுக்கு கூடுதலாக இருக்கவே பார்க்கும். ஆகவே அன்பும் அறனும் கொண்ட பொருளீட்டுகிற உலகத்தை படைக்க நாமெல்லாம் உறுதியேற்போம். நன்றியும் வாழ்த்தும். நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு இணைந்தே பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.